சாதனை படைத்து முதலமைச்சராகிய விஜய்க்கு சந்திரிகா தெரிவித்த வாழ்த்து. புங்குடுதீவு வித்தியா கொலை குற்றவாளிக்கு உச்சநீதிமன்றம் மரண தண்டனையை உறுதிப்படுத்தியது. அதிரடியாக அதிகரித்தது லேப்ஸ் எரிவாயு விலை. அதிகாரியின் மரணம் குறித்து சொல்லும் குற்றச்சாட்டுகள் வதந்திகள் அல்ல, அதிகாரப்பூர்வ ஆவணங்களின் அடிப்படையிலானவை என்று கொந்தளிக்கும் உதய கம்மன்பில. இன்று வரை செம்மணி மனித புதைக்குழி அகழ்வுகளில் 256 எலும்புக்கூடுகள் கண்டெடுப்பு. அஸ்வசும பயனாளர்களுக்கு 2 முறை போடப்பட்ட பணம் நடந்தது என்ன? முதலமைச்சர் விஜய்க்கு கச்சதீவை இலங்கை அரசிடம் கேட்க உரிமை உண்டு சீறி பாய்ந்த சாமர சம்பத். அனுர அரசு எங்களை சிறையில் அடைக்க சகல ஆயத்தங்களையும் செய்துவிட்டது என்றும் கொந்தளிப்பு. யாழ்ப்பாணத்தில் ஜேசிபி மற்றும் கார் மோதி விபத்தில் சிக்கியவர் படுகாயம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவேகா தலைவர் ஜோசப் விஜய்க்கு இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். விஜயின் வெற்றியை உண்மையான சாதனை என்று தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க விஜயின் தலைமையில் இலங்கை மற்றும் தமிழ்நாடு இடையிலான நட்பு உறவு தொடரும் என்ற நம்பிக்கையையும் வெளியிட்டுள்ளார். இலங்கை மற்றும் தமிழ்நாடு இடையிலான நீண்டகால மற்றும் நேர்மையான உறவை மகிழ்ச்சியுடன் நினைவு கூறுகிறேன் என்றும் உங்கள் தலைமையின் கீழ் எங்கள் நட்பு உறவு தொடர்ந்து வலுப்பெறும் என்று எதிர்பார்ப்பதாகவும் இவர் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு தேர்தல் முடிவை தொடர்ந்து பதவியேற்கும் விஜய்க்கு வலிமை, அறிவு மற்றும் வெற்றி கிடைக்க வாழ்த்துக்களையும் சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளதோடு பலரும் வாழ்த்துக்களை கூறியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் புங்குடுதீவு வித்தியா படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 11 வருடங்களுக்கு பின்னர் இப்பொழுது திருப்பம் நிகழ்ந்துள்ளது. கடந்த 2015 மே மாதம் யாழ்ப்பாணம் புங்குடுதீவை சேர்ந்த சிவலோகநாதன் வித்யா என்ற மாணவி கொடூரமாக கடத்தி கூட்டுப்பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடைய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 சந்தேக நபர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் நேற்று உறுதி செய்துள்ளது. புங்குடுதீவு வித்தியா கொலை வழக்கில் நியாயமான தீர்ப்பு வராதா என்று நாடு முழுவதும் எதிர்பார்த்திருந்த நிலையில் இந்த தீர்ப்பு ஒட்டுமொத்த நாட்டிலும் திருப்பத்தை உண்டாக்கியுள்ளது. சந்தேக நபர்களுக்கு தண்டனை வழங்கப்படுமா என்று நாடு முழுவதும் பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குறித்த வழக்கில் பெரும் திருப்பம் உண்டாகியுள்ளது. நேற்று உச்சநீதிமன்றம் சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 சந்தேக நபர்களுக்கும் மரண தண்டனையை உறுதிப்படுத்தியுள்ளதோடு குறித்த தீர்ப்பு முன்பு 3 நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு கொடுத்த தீர்ப்பை உறுதி செய்துள்ளது. குறித்த தீர்ப்பில் சந்தேக நபர்கள் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் பிரதான சந்தேக நபரான சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 பேருக்கும் நேற்று மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் லேப்ஸ் நிறுவனத்தின் சமையல் எரிவாயு விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு லிட்ரோ நிறுவனத்தின் எரிவாயு விலைகளில் மாற்றங்கள் செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தை நிலவரங்களுக்கு அமைய லேப்ஸ் நிறுவனம் எரிவாயு கொள்கலன்களின் விலையை உயர்த்த முடிவெடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் 12.5 கிலோகிராம் எரிவாயு 545 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு முன்பு 5700 ரூபாவாக காணப்பட்ட இதன் புதிய விற்பனை விலை 6245 ரூபாவாகும். 5 கிலோகிராம் எரிவாயு 220 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு முன்னர் 2280 ரூபாவாக இருந்த இதன் புதிய விலை 2500 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது இப்படி இருக்கையில் இந்த மாதத்துக்கான லிட்ரோ சமையல் எரிவாயு விலைகளில் எந்தவித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறித்த திடீர் விலை அதிகரிப்பால் லேப்ஸ் எரிவாயு நுகர்வோர் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதோடு 2 நிறுவனங்களுக்கும் இடையிலான விலை வித்தியாசம் தற்போது கணிசமாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை திரைசேரியில் இருந்த ரங்க ராஜபக்சவின் மரணம் குறித்து உதய கம்மன்பில இப்பொழுது வெளியிட்டுள்ள கருத்துக்கள் பொய்யானவை என்றும் இது குறித்து வாக்குமூலம் வழங்க விசாரணை அதிகாரிகளால் உதய கம்மன்பில அழைக்கப்பட உள்ளார் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் வுட்லர் தெரிவித்திருந்த நிலையில் இலங்கை நிதியமைச்சில் சிக்கல்கள் நிலவிய நேரத்தில் மறைந்த நிதியமைச்சக அதிகாரி ரங்க ராஜபக்சவின் மனைவி அவரது மரணம் குறித்து சந்தேகங்களை எழுப்பியதாக தான் முன்பு தெரிவித்த கூற்றை நிராகரித்த காவல்துறை அறிக்கைக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில அதிரடியாக பதில் வழங்கியுள்ளார். ஊடக சந்திப்பில் உதய கம்மன்பில ஆவண ஆதாரங்களின் அடிப்படையிலேயே தன்னுடைய அறிக்கை அமைந்தது என்றும் ஊகத்தின் அடிப்படையில் இல்லை என்றும் வலியுறுத்தியதோடு பிரேத பரிசோதனை நடத்துவதற்காக ஒரு குழுவை நியமித்து சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தால் மே 1ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்ட கடிதத்தை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார். உதய கம்மன்பிலவின் கருத்துப்படி ஏப்ரல் 30 அன்று தனது கணவரின் மரணம் சந்தேகத்திற்குரியது என்று ராஜபக்சவின் மனைவி அதிகாரிகளுக்கு தெரிவித்ததாக குறித்த கடிதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அவ்வாறான தகவல்கள் பொதுவாக காவல்துறைக்கு தெரிவிக்கப்படும் என்பது மட்டுமே தனது ஊடக சந்திப்பின் போது தான் சேர்த்த ஒரே விவரம் என்று தெரிவித்த உதய கம்மன்பில மே 9ஆம் தேதி அன்று குளியாப்பட்டிய காவல்துறை முன் ஆஜராகி வாக்குமூலம் அளிக்குமாறு தனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தனது வசமுள்ள ஆதாரங்களை சமர்ப்பிக்க உத்தேசித்துள்ளதாகவும் இவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
இன்று வரை யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியில் 256 மனித எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் திகதி செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டு 2 நாட்கள் துப்புரவு பணிகள் இடம்பெற்ற பின் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 9ஆம் நாள் அகழ்வு நேற்று நடந்தபோது அங்கு புதிதாக ஒரு மனித எலும்புக்கூட்டு தொகுதி கண்டெடுக்கப்பட்டுள்ளதோடு அங்கு நின்ற சட்டத்தரணி இதை உறுதிப்படுத்தியுள்ளார். இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதிகள் யாரும் செய்யாத பலவற்றை அனுர அரசு செய்து மக்களின் நம்பிக்கையை வென்ற நேரத்தில் அரசாங்கத்தின் மற்றுமொரு பரிவர்த்தனை புள்ளியாக தோன்றும் வகையில் அஸ்வசும பயனாளர்களுக்கு 2 முறை பணம் வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இப்பொழுது தெரிய வந்துள்ளதோடு இது பேசுபொருளாகியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறித்த குற்றச்சாட்டை பாராளுமன்றத்தில் முன்வைத்துள்ளதோடு அண்மையில் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் இணையவழி திருட்டை அம்பலப்படுத்திய அமைப்பான ஃப்ரீ லோயர்ஸ் ஒரு பரிவர்த்தனை பிழையினால் அஸ்வசும பயனாளிகள் தங்களின் மாதாந்த நல உதவி தொகையை 2 முறை பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளதோடு வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஒப்பந்ததாரர்களுக்கும் 2 முறை பணம் வழங்கப்பட்ட சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பின் இதுவும் நிகழ்ந்துள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு அரசாங்கம் வழங்கும் மாதாந்த உதவித்தொகையான அஸ்வசும உதவித்தொகை 2 முறை வழங்கப்பட்டதாக கூறப்படுவது குறித்து பாராளுமன்றத்தின் மூலம் விசாரணை நடத்துமாறு கோரி ஃப்ரீ லோயர்ஸ் சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். நலத்திட்ட உதவிகள் வாரியம் மூலம் கூடுதல் கொடுப்பனவுகளாக 500 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளது என்றும் இது அரச கருவூலத்திலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணாமல் போனதற்கு சமம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஏப்ரல் 2026இல் 17,33,000 குடும்பங்கள் அஸ்வசும பலன்களை பெற இருந்ததாகவும் அவர்களில் ஒரு குழுவினர் இரட்டை கொடுப்பனவை பெற்றுள்ளதாகவும் ஃப்ரீ லோயர்ஸ் அமைப்பு அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளது. மற்றொரு குழுவினர் அரசாங்கத்தால் வழங்கப்படும் போனஸ் கொடுப்பனவை கூடுதல் கொடுப்பனவுடன் பெற்றுள்ளனர். சரிபார்ப்பு மற்றும் சமநிலை அமைப்பு இல்லாது பொது நிதிகளை இவ்வாறு கையாள்வது ஒரு ஊழல் மற்றும் மோசடி என்று இவர்கள் கூறியதோடு அதிகமாக வழங்கப்பட்ட நிதியை மீட்கும் போது ஏழ்மையான மக்களுக்கு மேலும் சிரமம் ஏற்படாத வகையில் அதனை தவணைகளில் மட்டும் வசூலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுதந்திர வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ககவத்தை நோக்கி கட்டுநாயக்கவில் இருந்து சென்ற சிற்றூர்தி ஒன்று இன்று அதிகாலை ரத்தினபுரி பகுதியில் உள்ள களுக்கங்கை பாலத்தில் விபத்துக்குள்ளாகியதோடு பயணித்த 9 பேர் சம்பவத்தில் உயிர் தப்பியுள்ளனர். கட்டுப்பாட்டை இழந்த குறித்த வாகனம் பாலத்தின் மீது மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளதோடு அந்த நேரத்தில் வாகனம் களுக்கங்கையில் விழுந்திருக்குமானால் பெரும் உயிர் சேதம் உண்டாகியிருக்கும். சம்பவத்தை அடுத்து குறித்த பகுதியில் பதட்டமான சூழல் உண்டாகியதோடு இது குறித்து ரத்தினபுரி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனுர அரசாங்கம் எங்களை சிறையில் அடைக்க முடிவெடுத்து அதற்கான பட்டியலையும் தயாரித்து முடித்து விட்டதாக சாமர சம்பத் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற மீட்பு புனர்வாழ்வு மற்றும் கடன் இருக்க வகையின்மை சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே சாமர சம்பத் இதனை தெரிவித்துள்ளதோடு வெள்ளையர்களால் அமைக்கப்பட்ட புகையிரத பாதையில் இன்னும் கண்டிக்கு முறையாக புகையிரதங்கள் அனுப்ப முடியாத நிலை உள்ளதாகவும் நாவலப்பட்டியிலிருந்து நானுஓயா வரை அதிகமாக மக்கள் புகையிரத சேவையை பயன்படுத்துகின்றனர். ஆனால் அனர்த்தம் ஏற்பட்டு 8 மாதங்கள் கடந்தும் இன்னும் பதுளைக்கான புகையிரத சேவை சரி செய்யப்படவில்லை. கண்டி வரை கூட புகையிரதங்களை அனுப்ப முடியவில்லை. இந்த புகையிரத பாதைகளை உடனடியாக புனரமைக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். மேதின கூட்டங்களில் வழக்குகள் பற்றித்தான் ஆளும் கட்சியினர் உரையாற்றுகின்றனர். இவர்களின் இவ்வாறான கருத்துக்களால் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குவதில் நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இவ்வாறான செயற்பாடுகளால் நீதித்துறைக்கு ஏற்படும் நிலைமை என்ன என்று கேள்வி எழுப்பிய சாமர சம்பத் எங்களை சிறையில் அடைக்க இவர்கள் பட்டியலை தயாரித்து விட்டனர். இதனால் நான் இனி சட்டத்தரணிகளை அமர்த்தி பயனேதும் இல்லை. எனவே நான் இனி சட்டத்தரணிகளை அமர்த்தப் போவதில்லை. எந்த வழக்கை போட்டாவது என்னை உள்ளே தள்ளுங்கள் என்றும் கொந்தளித்துள்ளார். யாழ்ப்பாணம் இணுவிலில் நேற்று காரும் ஜேசிபியும் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. யாழ்ப்பாணம் நோக்கி மருதனார்மடம் பகுதியில் இருந்து சென்ற ஜேசிபியும் யாழ்ப்பாணத்திலிருந்து மருதனார்மடம் நோக்கி பயணித்த காரும் மோதிய விபத்து சம்பவித்துள்ளதோடு குறித்த விபத்தில் காரின் சாரதி படுகாயமடைந்துள்ளதோடு காரும் முழுமையாக சேதமடைந்துள்ளது. படுகாயமடைந்த நபர் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளதோடு ஜேசிபியின் சாரதி சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். விசா நிபந்தனைகளை மீறி இலங்கையில் தங்கியிருந்து சட்டவிரோதமான முறையில் நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்த வெளிநாட்டு நபர்கள் 74 பேர் கொள்ளுப்பட்டி போலீசாரால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று புதன்கிழமை மாலை கொள்ளுப்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உத்தரானந்த மாவத்தை பகுதியில் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் போலீஸ் குழுவினரால் விசேட சுற்றிவளைப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டதோடு செல்லுபடியாகும் விசா இல்லாமல் தங்கியிருந்ததோடு இணையமூடாக நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 41 ஆண்களும் 33 பெண்களும் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் வியட்நாம் நாட்டவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு 19 முதல் 39 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. பெண்களின் படங்களை தவறாக பயன்படுத்தி அவர்களுக்கு எதிராக இழைக்கப்படும் இணையவழி குற்றங்களை கண்டறிவதற்காக குற்றப்புலனாய்வுத்துறையும் இலங்கை கணனி அவசரகால ஆயத்த
ஆயத்த குழுவும் சர்வதேச தொழில்நுட்ப உதவியை இப்பொழுது நாடியுள்ளது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை பதிவுகளை செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கண்டறிந்து அகற்றுவதற்காக முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் நிறுவனங்களுடன் சேர்ந்து ஒரு செயல்முறை நடைமுறையில் கொண்டு வந்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் 2023 ஆண்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து 4103 இணையவழி குற்ற வழக்குகளும் 2024 ஆண்டில் 3159 வழக்குகளும் 2025 ஆண்டில் 4742 வழக்குகளும் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டில் 755 வழக்குகள் மட்டுமே தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் அதே நேரத்தில் சுமார் 338 வழக்குகள் தீர்க்கப்படாமல் உள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார்.